இன்று நம்முடைய பாடப்பகுதியில் நாம் சுற்றுச்சூழல் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை பற்றி காணவிருக்கிறோம். இதுவரை இந்த பாட திட்டத்தின் கீழ் வந்த சுற்றுச்சூழல் அமைப்பு எவ்வாறு நமது சுற்றுச்சூழலுக்கும் மற்றும் புவியியலுக்கும் மிகவும் முக்கியம், அதில் நாம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் பற்றி விரிவாக பார்த்தோம். இன்றைய பகுதியில் அவ்வாறு நாம் ஏற்படுத்தும் சுற்றுச்சூழல் தாக்கங்களினால் மனித குலத்திற்கும் பல்லுயிரினங்களுக்கும் ஏற்படும் தீங்குகளையும், அவ்வாறு தீங்குகள் ஏற்பட்டால் அதை தடுக்க ஏற்படுத்தப்பட்டுள்ள இல்லை ஏற்படுத்த வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் என்னவெல்லாம் என்பதை பற்றியும் நாம் இந்த அலகு 12 காணலாம். சுற்றுச்சூழல் கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள். இந்த சுற்றுச்சூழல் கொள்கைகள் அனைத்தும் சுற்றுச்சூழலையும், சுற்றுச்சூழலில் உள்ள உயிரினங்களையும், சுற்றுச்சூழலில் உள்ள உயிர் பல்வகைகளையும், மேலும் சுற்றுச்சூழலினால் ஏற்படும் தீமைகளிலிருந்து விலங்குகள், பறவைகள், மனித குலத்தை எவ்வாறெல்லாம் நாம் பாதுகாக்கலாம் என்பதற்காகவே இந்த கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த சுற்றுச்சூழல் சட்டங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் சட்டங்களை நாம் எவ்வாறு பின்பற்ற வேண்டும், அவ்வாறு பின்பற்றாவிடில் ஏற்படும் தாக்கங்கள் என்னென்ன என்பதையெல்லாம் பற்றிதான் இன்று நாம் காணவிருக்கிறோம். இந்த சுற்றுச்சூழல் சட்டமானது 1972 பிறகுதான் மிகவும் கடுமையாக்கப்பட்டது அல்லது உருவாக்கப்பட்டு செயல்முறைக்கு கொண்டு வரப்பட்டது. ஸ்டாக்ஹோம் மாநாட்டிற்கு பிறகுதான் இந்த சட்டங்கள் இயற்ற வேண்டிய அவசியம் நமக்கு மிகவும் ஏற்படுத்தப்பட்டது. பிரிவு 48A இச்சட்டமானது சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும், அதனை மேம்படுத்தவும், சுற்றுச்சூழல் நமக்கு எவ்வாறு தேவை என்பதை உறுதிப்படுத்தவும் உருவாக்கப்பட்டது. மேலும் சுற்றுச்சூழலில் உள்ள வனவிலங்குகளை பாதுகாக்கவும் இதன் பிறகு சட்டமானது இயற்றப்பட்டது. பிரிவு 51AG இவை காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வனவிலங்குகள், பல்லுயிரினங்கள், உயிர் பல்வகைமை, தாவரங்கள் ஆகியவையை எவ்வாறெல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டும், அவ்வாறு பாதுகாக்காவிட்டால் எவ்வாறான தீமைகளை நம் சுற்றுச்சூழல் அடையும் என்பதை பற்றிய விரிவான விளக்கங்களை இந்த பிரிவு 51AGயின் கீழ் நாம் தெளிவாக காணவிருக்கிறோம். மான்ட்ரியல் நெறிமுறை. இந்நெறிமுறையானது 16 செப்டம்பர் 1987 கையெழுத்தானது. இது மிகவும் முக்கியமாக ஏன் இந்த மான்ட்ரியல் நெறிமுறை உருவாக்கப்பட்டது என்றால், நம்முடைய ஓசோன் படலத்தில் ஓட்டை அல்லது ஓசோன் படலத்தில் இருந்து நமக்கு நேரடியாக கதிர்வீச்சுகள் நம் பூமியை அடையும் சூழல் ஏற்பட்டு விட்டது என்பதை நாம் கண்டறிந்து விட்டோம். அதனால் ஓசோன் படலத்தில் ஓட்டை ஏற்பட காரணமாக உள்ள வாயுக்களை எல்லாம் நாம் உமிழ்வதை, நம் மனித குல செயல்பாட்டினால் வான்வெளியில் உமிழ்வதை எவ்வாறெல்லாம் குறைக்கலாம் அல்லது தடுக்கலாம், அவ்வாறான பொருட்களை ஏற்றுமதி செய்யலாமா அல்லது இறக்குமதி செய்யக்கூடாதா போன்ற அனைத்து நெறிமுறைகளும் இந்த மான்ட்ரியல் நெறிமுறை இயற்றப்பட்ட பிறகு மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. கியோட்டோ புரோட்டோகால் என்று சொல்வார்கள். கியோட்டோ நெறிமுறை. இந்நெறிமுறையானது நம் அன்றாட வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, சல்பர் ஆக்சைட்ஸ் போன்றவற்றையெல்லாம் எவ்வாறு குறைக்க வேண்டும், அவ்வாறு குறைக்காவிடில் ஏற்படக்கூடிய கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் என்று சொல்வார்கள், கிரீன் ஹவுஸ் வாயுக்கள் என்று சொல்வார்கள். அவ்வாறு இந்த கிரீன் ஹவுஸ் வாயுக்களை நம் வளிமண்டலத்தில் அதிக அளவில் உமிழும் போது அங்கு வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களினால் மனித குலத்திற்கும் நம்முடைய உயிர் பல்வகைமைகளுக்கும்
ஏற்படக்கூடிய தீங்குகள் அல்லது தீமைகளை பற்றியெல்லாம் இந்த கியோட்டோ புரோட்டோகாலில் தெளிவாக விளக்கி அதன் பிறகுதான் இந்த கியோட்டோ புரோட்டோகால் 1997 இயற்றப்பட்டது. இது முக்கியமாக எதற்காக இயற்றப்பட்டது என்றால், பசுமை இல்ல வாயுக்களை நாம் அதிக அளவில் உமிழ்வதை, உதாரணமாக இங்கு கார்பன் டை ஆக்சைடை பார்த்தோம். கார்பன் டை ஆக்சைடு எதிலிருந்து அதிகமாக வெளிவருகிறது அல்லது உமிழப்படுகிறது என்றால் நாம் பாசில் ஃபியூயல் என்று சொல்வோம். விறகு, அடுப்பெரிக்க விறகு எல்லாம் பயன்படுத்துவோம். அதே போன்று காடுகள் பற்றி எரிகின்றன. அவ்வாறான நிகழ்வுகளில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு உமிழப்படுகிறது. காடுகள் எரிவது அது நேச்சுரல் டிசாஸ்டர் கீழ் வரும். ஆனால் வீட்டில் விறகு எரிப்பது இட் இஸ் எ மேன்மேட் ஆக்டிவிட்டிஸ். இந்த இரண்டு முறைகளையுமே நாம் தவிர்க்க பார்க்க வேண்டும். அவ்வாறு தவிர்க்க பார்க்கவில்லை எனில் நாம் அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடை வான்வெளியில் உமிழ்வோம் அல்லது வளிமண்டலத்தில் இவை பசுமை இல்ல வாயுக்களாக சேர்ந்துவிடும். அவ்வாறு இந்த காடு தீப்பற்றி எரிவதோ அல்லது நாம் அதிக அளவில் பாசில் ஃபியூயல்களை எரிப்பதையோ தடுக்கும் நடவடிக்கைகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறு தடுக்கும் நடவடிக்கைகளில் தான் நாம் தற்பொழுதெல்லாம் வீட்டில் கேஸ் சிலிண்டரை பயன்படுத்தி வருகிறோம். அந்த கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தும் பொழுது தாமாகவே கார்பன் டை ஆக்சைடு வீட்டில் விறகு எரிக்கும் திறன்களை நாம் முடிந்தவரை குறைத்து கொண்டு வருகிறோம். அதனால் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு ஓரளவிற்கு குறைந்துள்ளது. இதே போன்று மற்ற நடவடிக்கைகள், நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்பர் ஆக்சைட்ஸ் போன்றவற்றையும் நாம் குறைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். இவ்வாறு கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு போன்ற அதிக அளவிலான வாயுக்களை நாம் வளிமண்டலத்தில் உமிழ்வதனால் நமக்கு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ஏற்படும். இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்டை நாம் எவ்வாறு தடுக்க வேண்டும் என்றால், ஏற்கனவே நான் கூறியது போல நேச்சுரல் கம்ப்ரஷன் கேஸ் அல்லது வீடுகளில் நாம் தற்போது உபயோகப்படுத்தும் எல்பிஜி கேஸ் போன்ற மாற்று ஆற்றல் உபயோகத்திற்கு நாம் மாற வேண்டும். இதையெல்லாம் தான் இந்த கியோட்டோ நெறிமுறையின் கீழ், புரோட்டோகாலின் கீழ் நாம் பின்பற்றி வருகின்றோம். அடுத்ததாக உயிரியல் பன்முகத்தன்மை பற்றிய மாநாடு, தட் இஸ் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. இதன் கீழ் நாம் என்னவெல்லாம் காணவிருக்கிறோம் என்றால், பல்லுயிரினங்களை பாதுகாக்க வேண்டும். பல்லுயிரிகளின் பயன்பாட்டை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்ற நோக்கத்தின் கீழ் நாம் பயன்படுத்த வேண்டும். அதே போன்று மரபணு வளங்களை பயன்படுத்தும் அல்லது பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தங்கள் என்ன போன்றவற்றை பற்றி இந்த உயிரியல் பன்முகத்தன்மை பற்றிய மாநாட்டில் தெளிவாக விளக்கி உள்ளார்கள். இது 1992 ரியோ டி ஜெனிரோவில் நடந்த பூமி உச்சி மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த உயிரியல் பன்முகத்தன்மை பற்றிய மாநாடு எதையெல்லாம் வலியுறுத்துகிறது என்றால், உயிரியல் பன்முகத்தன்மையை நிலைநிறுத்தல், அவற்றை பாதுகாத்தல், அவற்றில் ஏதேனும் குறைபாடு, உதாரணமாக எண்டமிக் ஸ்பீஷியஸ் என்று சொல்வார்கள், ஒரு உயிரினம் அதனுடைய கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலை, கட்டுப்படுத்தப்பட்ட இடம், அதில் மட்டும்தான் அவ்வாறான ஒரு உயிரினம் காணப்படும். அவ்வுயிரினத்தை மரபணு செயல்பாடுகள் மூலம் வேறு இடங்களிலும் வேறு சூழ்நிலைகளிலும் நம்மளால் வளர்க்க இயலும் அல்லது உருவாக்க இயலும் போன்ற சூழ்நிலைகளை நாம் அதிக அளவில் உருவாக்க வேண்டும். இதுதான் உயிரியல் பன்முகத்தன்மை பற்றிய மாநாட்டில் அதிகம் கருத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட கருத்தாகும். அடுத்ததாக சட்டங்கள் எப்போதெல்லாம் உருவாக்கப்படும் என்றால், இங்கு நாம் உதாரணமாக பார்ப்பது சுற்றுச்சூழல் சட்டங்கள். எங்கு சட்டங்கள் இயற்றப்படும், கொலை, கொள்ளை, திருடு போன்ற இடங்கள் ஏற்படும் இடங்களில், அதாவது மனித குலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் இடங்களில்தான் சட்டங்கள் இயற்றப்படும்.
ஏன் இங்கு சுற்றுச்சூழல் சட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டன என்றால், இதே போன்று கொலை, கொள்ளை, திருட்டு நடவடிக்கைகள் எல்லாம் நம்முடைய உயிர் பல்வகைமையிலும், பல்லுயிரினங்களிலும், காட்டு வளங்களிலும், நில வளங்களிலும் ஏற்படுகின்றன. அதனால்தான் இங்கு சுற்றுச்சூழல் சட்டங்கள் முக்கியமாக உருவாக்கப்பட்டுள்ளன. காடுகளில் கொலைகள் நடக்கிறது என்று எடுத்துக்கொண்டோமானால் நடக்கிறதா அப்படி என்று யோசித்தோம் என்றால் நடக்கிறது. யானையை தந்தத்திற்காக கொள்கிறார்கள். புலி, சிங்கம் போன்றவற்றை அதனுடைய தோல், பற்கள் போன்றவற்றை, நகங்கள் போன்றவற்றிற்காக கொலை செய்கிறார்கள். காடுகளில் திருடு நடக்கிறது இல்ல திருடு நடக்கிறதா என்ற ஒரு கூறுக்கு கீழ் நாம் வந்தோமே ஆனால் கண்டிப்பாக காடுகளிலும் சந்தன மரங்கள் அதிக அளவில் வெட்டி எடுக்கப்படுகின்றன. தற்போதெல்லாம் செம்மரங்கள் அதிக அளவில் வெட்டி எடுக்கப்படுகின்றன. சந்தன மரங்கள், செம்மரங்கள் எல்லாம் காட்டு சூழலில் மட்டுமே வளரக்கூடியவை. அதே போன்று காட்டு வளங்களை பாதுகாக்கக்கூடியவை. அதை ஒரு பகுதியில் இருக்கும் சந்தன மரங்களை எல்லாம் நாம் வெட்டி எடுத்து விட்டோம். வெட்டி எடுப்பதற்கு நமக்கு உரிமையோ இல்ல வேறு ஏதோ காரணங்களோ கிடையாது. அவை வணிக ரீதியிலான மதிப்புகளை அதிகம் கொண்டுள்ளன. அதனால் சந்தன மரங்களை நாம் திருடி கொண்டுதான் வருகிறோம். அப்பொழுது காட்டில் கொலை நடக்கிறது, கொள்ளை நடக்கிறது, வேற ஏதேனும் காட்டில் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறது என்றால் கண்டிப்பாக காட்டு வளங்களில் நிறைய நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அவ்வாறான கருத்துக்களை எல்லாம் இங்கு சொல்ல இயலாது. அதனால் நமது சுற்றுச்சூழலுக்கு தேவையான சட்டங்களை மற்றும் இங்கு நாம் நன்கு பார்ப்போம். சுற்றுச்சூழல் சட்டங்கள் எந்த ஒரு நிர்வாக அமைப்பின் முக்கிய அம்சம் சட்டங்களாக இருக்கும். அது காற்று, நீர் மற்றும் சுற்றுச்சூழலின் தரங்களை, பண்புகளை நிர்ணயிக்க கூடியதாக, இதற்குள் தான் இந்த காற்றின் தரமோ, நீரின் தரமோ அல்லது மண்ணின் தரமோ இருக்க வேண்டும். அவ்வாறு அந்த தரத்தை மீறி செல்கிறது அல்லது அதன் இயற்பியல், வேதியியல் பண்புகளை மீறி செல்கிறது என்றால் அங்கு சில சட்டங்கள் கண்டிப்பாக இயற்றப்பட வேண்டும். அதைத்தான் இங்கு சுற்றுச்சூழல் சட்டங்களாக நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த சுற்றுச்சூழலின் சட்டங்கள் ஒழுங்குமுறை தொகுப்பை உள்ளடக்கியதாக உள்ளது. நமது இந்தியாவில் சுற்றுச்சூழல் சட்டங்கள் சட்ட கோட்பாடுகளால் வழிநடத்தப்படுகின்றன. மேலும் காடுகள், கனிமங்கள் மற்றும் மீன் வளங்கள் போன்ற சில குறிப்பிட்ட வகையான இயற்கை வளங்களை அதிக அளவில் எக்ஸ்ட்ராக்ட் செய்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு அதிக அளவில் வளங்களை எக்ஸ்ட்ராக்ட் செய்வதில் இருந்து அதை நாம் முழுமையாக நிர்வகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு இந்த சுற்றுச்சூழல் சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. உதாரணமாக, இப்போ ஒரு பெரிய மலை இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம். நமக்கு அந்த மலையில் கற்கள் வெட்டி எடுக்க, கற்கள் முக்கியமாக கட்டிடங்கள், பெரிய வணிக வளாகங்கள் ஆகியவை கட்டுவதற்கு பயன்படும். அவ்வாறு நமக்கு இந்த சுற்றுச்சூழல் சட்டங்களோ அல்லது என்வரன்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் என்று சொல்லுவோம். அவ்வாறான எந்த ஒரு செயலும் இல்லாமல் நீங்க இந்த மலையெல்லாம் நீங்க வெட்டி எடுத்துக்கோங்க, இதை நாங்க கான்ட்ராக்ட் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம பாட்டுக்கு ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் கண்டினியூஸா நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனா அந்த மலையானது ஒரு இயற்கை சூழ்நிலையை கொண்டிருப்பதாக இருக்கலாம், அல்லது வனவிலங்கு சூழலை கொண்டிருப்பதாக இருக்கலாம், அல்லது மிக உயரிய உயிர் பல்வகைக்கு ஒரு ஷெல்டராக இருக்கலாம். அவ்வாறு இருக்கும் மலையை ஆரம்பமோ முடிவோ இல்லாமல் நாம் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு உறுதி சொல்லிவிட்டோம் என்றால் கண்டினியூஸாக அந்த ஓவர் எக்ஸ்ட்ராக்ஷன் என்று சொல்வார்கள், அதிக அளவிலான பொருட்களை வெட்டி எடுத்து விடுவார்கள். அவ்வாறு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவு என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த குறிப்பிட்ட அளவிற்கு எவை தேவைப்படும் என்றால் இந்த சட்டங்கள் தேவைப்படும். இங்கு நீர் மாசுபாடு மற்றும் தடுப்பு சட்டம் 1980
1974. நமது நாட்டில் சுற்றுச்சூழல் சட்டங்கள் 1972க்கு பிறகே மிகவும் கடுமையாகவும் அதே போன்று ஒவ்வொரு காரணிகளுக்கும் நம்ம ஐம்பூதங்கள் என்று சொல்வோம். அந்த ஐம்பூதங்களுக்குண்டான முக்கியமான அந்த ஐம்பூதங்களுக்கு உண்டான முக்கியமான சூழலை கருத்தில் கொண்டு நாம் அனைத்திற்குமே இந்த மாசுபாடு மற்றும் தடுப்பு சட்டங்களை இயற்றிவிட்டோம். அதில் முதலாவதாக வருவது நீர் மாசுபாடு மற்றும் தடுப்பு சட்டம் 1974. இங்கு நீர் மாசுபாட்டை தடுத்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல், அதன் ஆரோக்கியத்தை பராமரித்தல் மற்றும் மீட்டெடுத்தல். மேலும் இந்த நீர் மாசுபாட்டின் கீழ் 2 வாரியங்கள் உள்ளன. ஒன்று ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்று சொல்வார்கள், மற்றொன்று சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்று சொல்வார்கள். இந்த நீர் மாசுபாடு எங்கெல்லாம் ஏற்படுகின்றது என்பதை இதற்கு முன்பு பார்த்த பகுதிகளில் மிக தெளிவாக பார்த்தோம். அதை ஒரு முறை ரீகலெக்ட் இங்கு செய்வோம். நீர் எங்கு மாசுபடும் என்றால் 3 விதமாக நீர் மாசுபடும். ஒன்று டொமஸ்டிக் வேஸ்ட் வாட்டர் என்று சொல்வார்கள், மற்றொன்று சீவேஜ் வேஸ்ட் வாட்டர் என்று சொல்வார்கள், மூன்றாவதாக இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர் என்று சொல்வார்கள். இந்த முதலில் வரும் டொமஸ்டிக் வேஸ்ட் வாட்டர் அண்ட் சீவேஜ் வேஸ்ட் வாட்டர் இரண்டிலுமே அதிக அளவிலான பொல்யூட்டன்ட் என்று சொல்வார்கள், மாசுபடுத்திகள், அதிக அளவிலான மாசுபடுத்திகள் இருக்காது. ஏனென்றால் இது இரண்டுமே நம் மனித குலத்தினால் ஏற்படுத்தக்கூடிய மாசுபாடு. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர் என்று சொல்லுவோமே, அது மேனுஃபேக்சரிங் யூனிட் என்று சொல்வார்கள். உதாரணமாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, தோல் பதனிடும் தொழிற்சாலை, பேப்பர் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை ஆகியவற்றிலிருந்து வரும் நீரானது அதிக அளவிலான மாசுபடுத்திகளை கொண்டிருக்கும். அம்மாசுபடுத்திகள் நிலையான சுற்றுச்சூழலில் மண்ணோ நீரோ அதில் நிலையான மாசுபடுத்திகளாகவே இருந்து விடுகின்றன. அதற்காக தான் இப்போதெல்லாம் பயோ ரெமிடியேஷன் போன்ற தண்ணீர் சுத்திகரிக்கும் புதுவிதமான டெக்னாலஜிகளை நாம் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் நமது நீரை மனிதனால் மாசுபடுத்தும் போது அதில் நிரந்தர மாசு எதுவும் ஏற்பட்டு விடாது. ஆனால் தொழிற்சாலைகளினால் ஏற்படுத்தும் போது நீர் மட்டும் அல்லாமல், நிலம் மட்டும் அல்லாமல், அங்கு வாழும் உயிரினங்கள் மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலுமே முற்றிலுமாக மலட்டுத்தன்மையை எய்து விடுகின்றன. ஆதலால் தான் நமது இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலக அளவில் பிஸ் என்று சொல்வார்கள், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், WHO ஸ்டாண்டர்ட்ஸ், CPCB ஸ்டாண்டர்ட்ஸ், சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் போன்றவற்றை எல்லாம் உருவாக்கி இருக்கிறோம். இதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால், இந்த தொழிற்சாலையிலிருந்து வெளிவரும் நீர் மற்றும் அதில் உள்ள நீர் மாசுபடுத்திகள் நிரந்தர மலட்டுத்தன்மையை அல்லது தீர்வை காண இயலாத ஒரு பொல்யூஷனை, மாசுபாட்டை நமது பூமியில் ஏற்படுத்திவிடும். அவ்வாறு ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக தான் சில தடுப்பு நடவடிக்கைகள் எல்லாம், புதிய டெக்னாலஜிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டு வருகின்றன, ஏற்கனவே உள்ளன. அதிலிருந்தும் இன்னும் சற்று அட்வான்ஸாக நாம் சில டெக்னாலஜி எல்லாம் ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எதற்காக ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்றால், இந்த தண்ணீரின் தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக அவ்வாறான சூழலை எல்லாம் நாம் உருவாக்கி கொண்டு வருகிறோம். இங்கு உதாரணமாக நீர் மாசுபாடு மற்றும் தடுப்பு சட்டம் 1974 ஏற்படுத்தப்பட்டுவிட்டது. அந்த சட்டங்களில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும் என்றால், நம்ம மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய இந்த டொமஸ்டிக் வேஸ்ட் வாட்டர், சீவேஜ் வேஸ்ட் வாட்டர், அதனுடைய வெளியிடும் நீரின் தன்மை
எவ்வாறாக இருக்க வேண்டும், அதே போன்று தொழிற்சாலைகளில் ஏற்படுத்தப்படும் வேஸ்ட் வாட்டர் அதனுடைய நீரின் தன்மை எவ்வாறு இருக்க வேண்டும், அப்படி ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி அந்த நீரின் தன்மை மிகவும் சொல்வதற்கு இடமில்லாமல் மாறுபட்டு இருந்தால் அப்போது அங்கு என்ன செய்ய வேண்டும் போன்ற கூறுகள் எல்லாம் இந்த நீர் மாசுபாடு மற்றும் தடுப்பு சட்டத்தின் கீழ் இருக்கும். குறிப்பாக நீரின் pH எவ்வளவு இருக்க வேண்டும் என்றால் நீரின் நடுநிலை pH என்பது 7ஆக இருக்கும். ஆசிட் தன்மை என்பது 5.5க்கு கீழாக இருக்கும். அதே காரத்தன்மை என்பது 9ற்கு மேலாக இருக்கும். இதற்கு இடைப்பட்ட இடத்தில் ஏதேனும் அப்பர் லிமிட் என்று சொல்வார்கள் அல்லது லோயர் லிமிட் என்று சொல்வார்கள். இதற்கு மேலேயோ கீழேயோ சென்றால் அங்கு நாம் எவ்வாறான தடுப்பு நடவடிக்கைகளை நாம் ஏற்படுத்த வேண்டும் போன்றவையெல்லாம் இந்த நீர் மாசுபாடு மற்றும் தடுப்பு சட்டத்தின் கீழ் மிக விரிவாக தெளிவாக இருக்கும். அடுத்ததாக நான் ஏற்கனவே கூறியது போல ஒரு வனவிலங்கை வேட்டையாடுகிறோம் அல்லது வனத்தில் இருந்து ஒரு சந்தன மரத்தையோ அல்லது செம்மரத்தையோ நாம் வெட்டி எடுத்து வந்து விடுகிறோம். அல்லது சில வனவிலங்குகள் மருத்துவ குணமிக்கதாக இருக்கும். உதாரணமாக இந்த முஸ்கொந்தி என்று சொல்வார்கள். அம்மாதிரியான குரங்கு இனங்களை எல்லாம் மருத்துவ குணம் மிக்கதாக சொல்வார்கள். உடும்பு போன்ற விலங்கினங்கள் எல்லாம் வனத்தில் அதிக அளவில் இருக்கும். அவ்வாறான விலங்குகளை எல்லாம் எதற்காகவோ கொலை செய்து விட்டோமோ அல்லது திருடி வந்து விட்டோம் என்றால் நமக்கு அதற்கான தண்டனை உண்டா என்றால் கண்டிப்பாக உண்டு. அது சிறை தண்டனையாகவோ இருக்கலாம் அல்லது அபராதம் நாம் கட்டும் சூழலிலோ இருக்கலாம். ஒவ்வொரு குறிப்பிட்ட விலங்குகளுக்கும் குறிப்பிட்ட பறவை இனங்களுக்கும் குறிப்பிட்ட தாவரங்களுக்கும் குறிப்பிட்ட மர வகைகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சட்டங்கள் எல்லாம் இருக்கும். மனுஷன் திருடிடுவான் இல்ல கொலை பண்ணிடுவான் இல்ல வேற ஏதோ இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுனா அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுல ஒரு மனுஷன் செஞ்சுட்டா அதுக்கு ஒரு தண்டனை கொடுப்பதுல ஒரு காரணம் உண்டு. ஏன் இந்த வனவிலங்கு எல்லாம் நம்ம வேட்டையாடுறோம், இல்லாட்டி மரங்களை எல்லாம் போய் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல காடு இருக்கு, காட்டுல போய் நம்ம எடுத்துட்டு வந்துடுறோம். ஆனா ஏன் நமக்கு இந்த மாதிரியான தண்டனை எல்லாம் கொடுக்கறதுக்காக சட்டம் இயற்றிருக்காங்க அப்படிங்கிறத சாதாரண பொதுமக்கள் கேட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இத்தனை நாள் வரைக்கும் 3 பாடப்பிரிவுல தெளிவா பார்த்திருக்கோம். சுற்றுச்சூழல் அமைப்புல விலங்கினங்களின் முக்கியத்துவம் என்ன, நம்ம உலகம் இயங்குவதற்கு இந்த உணவு சங்கிலி, உணவு வலை, நியூட்ரியன் சைக்கிள் எல்லாம் எவ்வாறு நமக்கு தேவை என்பதை மிக தெளிவாக பார்த்திருக்கிறோம். அவ்வாறு பார்த்த பின்பு நமக்கு இப்போது தெரியும் இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எல்லாம் ஏன் தேவை, எவ்வாறு முக்கியம் என்பது. ஆதலால் நாம் நம்முடைய சந்ததியினருக்கோ இல்ல அருகில் இருப்பவர்களுக்கோ அல்லது நாம் ஒரு ஈகோ டூரிசம் என்று காடு சார்ந்த பகுதிகளுக்கோ செல்லும் போதெல்லாம் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஏனால் ஒரு வனவிலங்கை நாம் காயப்படுத்தினாலோ அல்லது ஒரு வன தாவரத்தை நாம் எடுத்து வந்து விட்டோம் என்றாலோ நமக்கு சில தண்டனைகள் கண்டிப்பாக தரப்படும். அவ்வாறான தண்டனைகள் எதற்கெல்லாம் என்பதை நாம் இத்தனை நாட்களில் படித்த கேட்ட இந்த சுற்றுச்சூழல் அமைப்பின் முக்கியத்துவத்தை அறிந்த பின்பு நாம் இந்த இது போன்ற நடவடிக்கைகளில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அதே போன்று வனவிலங்கு இருக்கும் சூழலுக்கு நாம் சென்று விட்டால் கேரி பேக் எல்லாம் வீசிவிட்டு வருவோம், கண்ணாடி பாட்டில்களை எல்லாம் உடைத்து விட்டு வருவோம். அவ்வாறெல்லாம் செய்யும் போது அது வனவிலங்குகளை எவ்வாறு பாதிக்கும். அதே போன்று வனவிலங்குகளுக்கு நாம் சாப்பிடும் உணவை கொடுப்பது, நம்முடைய ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் போன்ற ஃபாஸ்ட் ஃபுட்டு, அப்புறம் நம்ம சாப்பிடுற அரிசி உணவு, இதையெல்லாம் குரங்கினங்களுக்கு வழங்குவதை நாம் தானமாக கொடுக்கிறோம் என்று நம் மனதிற்குள் நினைத்திருப்போம். அது மிகப்பெரிய தவறு. அவ்வாறெல்லாம் வனவிலங்குகளுக்கோ
இல்ல மற்ற பறவை இனங்களுக்கோ நாம் சாப்பிடும் உணவு சார்ந்த பொருட்கள், நாம் பயன்படுத்தும் கேரி பைகள், பிளாஸ்டிக் பாட்டில்கள் போன்றவற்றை யூஸ் அண்ட் த்ரோ என்ற முறையில் வனத்தில் வீசிவிட்டு வருவது போன்ற நடவடிக்கைகளை எல்லாம் நாம் செய்யக்கூடாது. அவ்வாறு செய்தால் அது வனவிலங்குகளை பாதிக்கும் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். வனவிலங்கிலிருந்து வன சூழலுக்கு வரும், வன சூழலிலிருந்து நம்முடைய அர்பனைசேஷன் என்று சொல்வோம், நம்ம மனிதன் வாழும் பகுதிக்கு வந்துவிடும். அவ்வாறான செயல்களை எல்லாம் நாம் செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். சட்டம் பாதுகாக்கப்பட்ட தாவர மற்றும் விலங்கு இனங்களின் அட்டவணையை நிறுவியது. இந்த இனங்களை வேட்டையாடுவது அல்லது அறுவடை செய்வது பெரும்பாலும் சட்டவிரோதமானது. நான் ஏற்கனவே கூறியது போல இந்த விலங்கையோ தாவரத்தையோ இந்த செடி கொடிகளையோ இதையெல்லாம் நாம் பறிப்பதோ அல்லது அழிக்க முயற்சிப்பதோ போன்றவற்றையெல்லாம் நாம் செய்யக்கூடாது. எவ்வாறான பொருட்களை எல்லாம் நாம் சேதப்படுத்தக்கூடாது, அழிக்க முயலக்கூடாது போன்ற அட்டவணை எல்லாம் இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உள்ள அட்டவணையில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அட்டவணை 1 மற்றும் அட்டவணை 2 பகுதி 2 முழுமையான பாதுகாப்பை வழங்குகின்றன. இங்கு இந்த அட்டவணை 1 மற்றும் 2 கீழ் உள்ள வனவிலங்குகளையோ அல்லது தாவர வகைகளை நாம் அழிக்கும் போது நமக்கு அதிக அளவிலான அபராதங்கள் விதிக்கப்படும். அட்டவணை 3 மற்றும் அட்டவணை 4 பட்டியலிடப்பட்டுள்ள இனங்களும் பாதுகாக்கப்படுகின்றன. இங்கு சற்று அபராதம் குறைவாக இருக்கும். ஏனெனில் அந்த டைவர்சிட்டி, அது பரவி இருக்கும் இடங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும். உதாரணமாக எண்டமிக் ஸ்பீஷிஸ் என்று முன்னரே சொன்னேன். இந்த மரம் இந்த ஊரில் இந்த இடத்தில் மட்டும்தான் இருக்கும் என்று சொல்வார்கள். அந்த மாதிரியான விலங்கையோ அந்த மாதிரியான தாவரத்தையோ நாம் அழிக்கும் போது நமக்கு அதிக அளவிலான அபராதங்கள் விதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே ஒரு அதிக அளவில் பரவி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீஷியஸை நாம் எடுத்து விட்டோம் என்றால் அல்லது அந்த இடத்தில் அதற்கு ஏதும் தீங்கு விளைவித்தோம் என்றால் அதற்கு நமக்கு வார்னிங் என்று சொல்வார்கள். இதை செய்யாதீங்க என்று வார்னிங் கொடுப்பார்கள். குறைந்த அளவிலான ஒரு அபராதத்தை விதித்து நம்மை அனுப்பி விடுவார்கள். ஆனால் இது போன்ற சுற்றுச்சூழல் படிப்புகளை படித்த பின்னரும் நாம் அவற்றையெல்லாம் செய்யாமல் இருப்பதே நாம் இதை எல்லாம் படித்தவர்கள், இதை பற்றிய அறிவுள்ளவர்கள் என்பதை நிரூபித்து காட்ட இயலும். அடுத்ததாக அட்டவணை 5 வேட்டையாடக்கூடிய விலங்குகள் அடங்கும். அட்டவணை 6 உள்ள தாவரங்கள் சாகுபடி மற்றும் நடவு செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இங்கு இதுவரை வேட்டையாடுவது, திருடுவது போன்றவற்றை தான் நாம் பார்த்திருப்போம். இங்கு கடைசியாக ஒரு வார்த்தை உள்ளது, நடவு செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று இருக்கிறது. உதாரணமாக இப்ப கஞ்சா செடியை நம்ம வீட்டுல வளர்த்தோம்னா நம்மளை நாளைக்கே போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த மாதிரியான மது வஸ்துக்களை எல்லாம் நாம் பயிரிடக்கூடாது, சாகுபடி செய்ய முயலக்கூடாது. ஸோ இவையும் அட்டவணை 6 தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு நான் இங்கு கஞ்சா செடியை கூறினேன். அடுத்ததாக ஏப்ரல் 2010 வரை இந்த சட்டத்தின் கீழ் புலிகளின் மரணம் தொடர்பாக 16 தண்டனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. புலிகளை வேட்டையாடுவது, புலி பொதுவாக எதற்காக வேட்டையாடப்படும் என்றால் அதனுடைய தோல், பல், நகங்கள் போன்றவற்றிற்காக அதிக அளவில், அதே மாதிரி அதனுடைய மாமிசத்திற்காகவும் அதிக அளவில் வேட்டையாடப்படும். ஸோ அவ்வாறு வேட்டையாடுவது, ஏன்னா புலிகளின் எண்ணிக்கை மிகவும் குறைந்த எண்ணிக்கையில், த்ரெட்டன் என்று சொல்வார்கள், வல்னரபிள் என்று சொல்வார்கள், அந்த இடத்திற்கு வந்துவிட்டது. ஆகையால் நாம் புலியை வேட்டையாடுவதை முற்றிலுமாக ப்ராஜெக்ட் டைகர் என்ற ஒன்றையே நம் நாட்டில் உருவாக்கி விட்டார்கள். அதை மீறியும் 2010 வரை 16 தண்டனைகள் புலி வேட்டையாடப்பட்டதற்காக வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே நாம் வனவிலங்கு சட்டங்களை பற்றி மிகவும் அதிக அளவிலான அறிவை பெற்றிருக்க வேண்டும். அடுத்ததாக காற்று மாசுபாடு தடுப்பு கட்டுப்பாடு சட்டம் 1983
1. இந்த காற்று மாசுபாடு சட்டம் முழுமையாக எரிந்து ஜுவாலையாக சென்றால் அங்கு கார்பன் டை ஆக்சைடு வாயுக்கள் அதிக அளவில் உமிழப்படும். அதே புகை மாதிரி எரிந்து கொண்டே இருக்கும். இக்னிஷன் மெதுவா போஞ்சுக்கிட்டே இருக்கும். அங்கிட்டு போறப்ப வரப்ப நம்ம இப்படி செஞ்சுட்டே போவோம். இதைத்தான் என்னவென்று சொல்கிறார்கள் என்றால் இன்கம்ப்ளீட் கம்பஷன் என்று சொல்வார்கள். இந்த இன்கம்ப்ளீட் கம்பஷன் மூலமாக அதிக அளவிலான கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு வளிமண்டலத்தில் அதிக அளவில் உமிழப்படுகிறது. இது எதனால் உமிழப்படுகிறது என்பதை நாம் பார்த்து விட்டோம். இனி இந்த பாடப்பிரிவை படித்தவர்கள் யாரும் முடிந்தவரை இந்த இன்கம்ப்ளீட் கம்பஷன் என்ற ஒன்றை, அது பாதி எரிந்தும் பாதி எரியாமலும் புகை வந்துகிட்டே இருக்கும், அந்த விஷயம்தான் என்னது இன்கம்ப்ளீட் கம்பஷன். அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் செய்யாம தடுக்க பார்க்கணும். அதே போன்று ஏன் குப்பையை எரிப்பாங்க அப்படின்னா, இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை ரெண்டையுமே ஒன்னா கலந்து நம்ம கொடுத்துருவோம். அதை பிரிக்கவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதனால அவங்க சிம்பிளா எரிச்சு விட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், குப்பைகளை வீட்டில் உருவாக்கும் குப்பைகளை தரம் பிரித்து கொடுக்க முயல வேண்டும். அவ்வாறு தரம் பிரித்து கொடுத்தோமே ஆனால் மக்கும் குப்பையிலிருந்து உயிர் பயோமாஸ் என்று சொல்வார்கள், உயிர் பொருள் உற்பத்தி செய்யப்படும். மக்காத குப்பையை இன்சினரேஷன் என்று சொல்வார்கள். அதாவது க்ளோஸ்டு வெசலை வைத்து அதை எரித்து விடுவார்கள். அதனால் உமிழப்படும் வாயுவானது வளிமண்டலத்தில் 11 சென்டிமீட்டருக்கு மேலே 11 மீட்டருக்கு மேலே உமிழ்ந்து விடுவார்கள். அது மிகவும் ஒரு சன்னமான புகைப்போக்கு வழியால் தான் செல்லும். ஆதலால் இந்த கம்ப்ளீட் அல்லது இன்கம்ப்ளீட் கம்பஷன் மூலமாக வெளிப்படும் வாயு கண்டென்ட்டை விட அதில் மிக குறைவாக இருக்கும். ஆதலால் இனி நாம் இந்த மக்கும் மக்காத குப்பையை தரம் பிரித்து கொடுக்க வேண்டும். அதே போன்று முடிந்தவரை மக்காத குப்பைகளை பயன்படுத்துவதையும் சிறிது சிறிதாக நாம் குறைத்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் அல்லது கற்றுக்கொள்ள வேண்டும். அபாயகரமான கழிவு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள். இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்பது திடக்கழிவு மேலாண்மை என்பது எதற்காக இயற்றப்பட்டது என்றால், எப்போது நமக்கு இந்த அர்பன் என்ற ஒரு வார்த்தை உண்டானதோ அப்பவே நமக்கு திடக்கழிவு என்பது உருவாகிவிட்டது. உதாரணமாக இப்ப ரூரல் ஏரியா என்று சொல்வார்கள். கிராமப்புற பகுதிகளில் இப்போ நாம் மக்கும் குப்பையை உருவாக்கி விட்டோம் என்றால் நமது வீட்டில் கொல்லைப்புறம் இருக்கும். அந்த கொல்லைப்புறத்திலேயே சிறிய தோட்டம் வைத்திருப்போம். அங்கேயே அந்த மக்கும் குப்பைகளை போட்டு நாம் உரமாக மாற்றி விடுவோம். ஆனால் நகர்ப்புறங்களில் அவ்வாறான சூழ்நிலை ஏற்படாது. அதனால் இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் திடக்கழிவு மேலாண்மை ஒன்றை நாம் அடாப்ட் செய்ய கற்றுக்கொண்டு விட்டோம் என்றே கூறலாம். அதே போன்று நமது முனிசிபாலிட்டி கார்பரேஷனும் திடக்கழிவு மேலாண்மையை திறம்பட செய்ய முயன்று வருகின்றன. ஆனால் நம்ம மக்களுடைய உதவி அவ்வாறான திட்டங்களுக்கு முழுமையாக உதவி செய்யவில்லை. மக்களாகிய நாம் அந்த டீகிரேடபிள் வேஸ்ட் நான் டீகிரேடபிள் வேஸ்ட் என்பதை பிரித்து கொடுத்து விட்டோமே என்றாலே அவர்களுக்கு திடக்கழிவு மேலாண்மை என்பது மிக எளிதாக அமைந்துவிடும். ஆனால் நாம் அவ்வாறான சூழ்நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்தவில்லை. எனினும் மக்கள் தவறு செய்தால் அரசன் என்ன செய்வான் என்றால் மறுபடியும் நம் முயற்சி செய்தே கொண்டிருப்போம் என்ற சூழ்நிலையில் தான் இந்த திடக்கழிவு மேலாண்மையை நமது கார்பரேஷன் முனிசிபாலிட்டி எல்லாம் திறம்பட செய்து கொண்டு வருகிறார்கள். அதை தாண்டி திடக்கழிவு மேலாண்மையில் மிகப்பெரிய ஒரு பெரிய அழிவு சில மாற்றங்களோ சுற்றுச்சூழலில் ஏற்பட வாய்ப்பில்லை. ஆனால் ஹசார்டஸ் வேஸ்ட் என்று சொல்வார்கள். இந்த ஹசார்டஸ் வேஸ்ட் எங்கு உருவாக்கப்படும்? இந்த ஹசார்டஸ் வேஸ்டை என்னவென்று சொல்வார்கள் என்றால் அபாயகரமான என்று சொல்வார்கள். அந்த தொழிற்சாலைகளில் இந்த அபாயகரமான கழிவுகள் ஏற்படுகின்றன. நமது இந்தியாவில் இரண்டு தொழிற்சாலைகளில், ஒன்று நியூக்ளியர் பவர் பிளான்ட் என்று
சொல்வார்கள். அணுக்கரு கதிரியக்க ஆற்றல் உருவாகும் இடம். அங்கு இந்த அபாயகரமான கழிவு ஏற்படுகிறது. மற்றொரு இடம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வேஸ்டில் டெக்ஸ்டைல் எஃப்ளூயன்ட்டை சுத்திகரிப்பு செய்ததுக்கு பிறகு வரும் செடிமெண்ட் என்று சொல்வார்கள், ஸ்லட்ஜ். அந்த ஸ்லட்ஜ் இரண்டும் அபாயகரமான கழிவாக ஐடென்டிஃபை செய்திருக்கிறார்கள். அந்த அபாயகரமான கழிவானது மிகவும் நமது அடுத்த சந்ததியினருக்கு மிகவும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக உள்ளது. அதற்கு தனியாக சட்டம் உள்ளதா என்றால் உண்டு. அதைத்தான் இங்கு பார்க்கிறோம். தொழிற்சாலைகள் சட்டம் 1948, பொது பொறுப்பு காப்பீட்டு சட்டம் 1991, தேசிய சுற்றுச்சூழல் தீர்ப்பாய சட்டம் 1995 மற்றும் சுற்றுச்சூழல் சட்டத்தின் கீழ் விதிகள் மற்றும் அறிவிப்புகள் தொடர்பான பல சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. இதில் இந்த அபாயகரமான கழிவுக்கு என்றே சில குறிப்பிட்ட காரணிகள் கூறுகள் இயற்றப்பட்டுள்ளன. அதை பற்றி காண்போம். வழிகாட்டியை நமது சட்டம் தெளிவாக நமக்கு விளக்கியுள்ளது. உதாரணமாக, அபாயகரமான கழிவுகள் என்றால் என்ன என்று பார்த்தோமென்றால் ஹசார்டஸ் வேஸ்ட். சில வளர்ந்த நாடுகள் என்று சொல்வார்கள். நமது உலகில் வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள், அண்டர் டெவலப்மெண்ட், இந்த 3 தொகுதியின் கீழ் நாடுகளை பிரித்துள்ளார்கள். இந்த வளர்ந்த நாடுகள் அவற்றின் அபாயகரமான கழிவுகளை கண்டெய்னர்களில் வைத்து இந்த அண்டர் டெவலப்மெண்ட் என்று சொல்வார்கள் அந்த நாடுகளின் கடலோரங்களிலோ அல்லது உயர் சுற்றுச்சூழல் பகுதிகளிலோ வந்து கொட்டிவிட்டு சென்று விடுவார்கள். அவ்வாறு செய்தால் நம்ம அந்த அண்டர் டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸ் மிகவும் பாதிப்படையும். ஏனென்றால் இந்த ஹசார்டஸ் வேஸ்ட் என்பது கார்சினோஜெனிக் நேச்சரை கொண்டுள்ளதாக இருக்கும். கார்சினோஜெனிக் நேச்சர் என்றால் புற்றுநோய் உற்பத்தி செய்யும் காரணியாக இந்த ஹசார்டஸ் வேஸ்ட் இருக்கும். மேலும் நமது செல்களை, உணவு சங்கிலிகளை அல்லது உணவு வலைகளை அழிப்பதற்கான காரணிகளை மிகவும் அதிகமாக கொண்டுள்ளதாக உயிரி மருத்துவ கழிவுகள், பயோமெடிக்கல் வேஸ்ட், உயிரி மருத்துவ கழிவுகள் மேலாண்மை மற்றும் கையாளுதல் விதிகள் 1998. இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் இதை இந்த சட்டம் இயற்றுவதற்கு முன்பெல்லாம் இதை பற்றின ஒரு தெளிவான அறிவு நம் மக்களுக்கு இல்லை. ஏனென்றால் அந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் என்று சொல்வார்கள், அதை நம்முடைய சாலிட் வேஸ்ட், டொமஸ்டிக் சாலிட் வேஸ்டில் கலந்து நம் குப்பை தொட்டி ஓரங்களில் எல்லாம் பார்த்தோம் என்றால் நம்முடைய அந்த டொமஸ்டிக் சாலிட் வேஸ்டிலே பார்த்தீங்கன்னா இந்த சிரிஞ்சஸ், ஊசி, வேற மற்ற பஞ்சு போன்ற பொருட்கள் இதெல்லாம் கலந்திருக்கும். அவ்வாறு கலந்திருக்கும் பொழுது நமக்கு அதிக அளவிலான தொற்றுகள் மனித குலத்திற்கு ஏற்படும். இதை பற்றின அறிவு சற்று ஓங்க தொடங்கிய பின்பு இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் என்ற ஒரு சட்டத்தை தனியாக ஏற்றிவிட்டார்கள். இந்த பயோமெடிக்கல் கழிவு மேலாண்மை குறிப்பாக மருத்துவமனைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் மிகவும் தேவையுள்ளதாக மாறியது. இந்த மருத்துவ கழிவுகளை எல்லாம் கலெக்ட் செய்து தமிழ்நாட்டில் உதாரணமாக தஞ்சாவூரில் செங்கிப்பட்டி என்ற இடத்தில் பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் என்ற ஒன்று உள்ளது. அதில் இந்த கிளாஸ்வேர்ஸ் என்று சொல்வார்கள், ஆய்வகங்களில் பயன்படுத்தக்கூடிய, அதாவது ஹாஸ்பிட்டல் ஆய்வகங்களில் பயன்படுத்தக்கூடிய கிளாஸ்வேர்ஸ், அடுத்ததாக அங்கு பயன்படுத்தக்கூடிய பஞ்சு பொருட்கள், அங்கு பயன்படுத்தக்கூடிய ஊசி ஆகியவையெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுக்கப்பட்டு இன்சினரேஷன் செய்து விடுவார்கள். மேலும் அவற்றையெல்லாம் மறுசுழற்சியோ அல்லது மறு பயன்பாட்டிற்கோ இல்லாமல் அழித்து விடுவார்கள். இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் என்பது எதன் கீழ் வருகிறது என்றால் இந்த உயிரி மருத்துவ கழிவுகள் மேலாண்மை மற்றும் கையாளுதல் விதிகள் 1998 கீழ் வருகிறது. இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் பிளான்ட் எதன் கீழ் செயல்படுகிறது என்றால் அது சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்று சொல்வார்கள், அதன் கீழ்
செயல்படுகிறது. அடுத்ததாக நம் ஏற்கனவே பார்த்ததுதான் திடக்கழிவு மேலாண்மை, நகராட்சி திடக்கழிவுகள் மேலாண்மை மற்றும் கையாளுதல் விதிகள் 2000. இதில் எவ்வாறு திடக்கழிவுகளை அறிவியல் முறையில் அகற்றுவது போன்ற ஆய்வுகள் எல்லாம் நடத்தப்படுகின்றன. ஏற்கனவே உள்ள முறைகள் எல்லாம் இதில் பின்பற்றப்படுகின்றன. ஆனால் இதில் தனிமனித ஒழுக்கம், தனிமனித சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தாமல் தனி மனித ஒழுக்கத்தை சரியாக நாம் கடைபிடித்து இந்த மக்கும் மக்காத குப்பை, திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்றால் இந்த மக்கும் மக்காத குப்பை தான் நம்முடைய சுற்றுச்சூழலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த சிறிய விஷயத்தை நாம் தனித்தனி ஒருவராக செய்தோம் என்றால் பெரிய மாற்றத்தை நமது சுற்றுச்சூழலில் ஏற்படுத்த முடியும். ஆக இந்த திடக்கழிவு மேலாண்மை மற்றும் கையாளுதல் முறையை நாம் திறம்பட இனி ஒவ்வொரு வீடுகளிலும் பின்பற்ற வேண்டும். அடுத்ததாக மின்கழிவு மேலாண்மை மற்றும் கையாளுதல் விதிகள் 2011. இது மே 1 என்று அறிவிக்கப்பட்டு மே 1, 2012 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. நம்முடைய மனித குலத்தின் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விதமான டெக்னாலஜியை நாம் புதிதாக உற்பத்தி செய்து கொண்டே வருகின்றோம். இப்போ என்னுடைய சிறிய பருவத்தில் நான் மிகப்பெரிய கண்ணாடி டிவியை பார்த்தேன். இப்போதெல்லாம் எல்இடி, எல்சிடி போன்ற டெக்னாலஜிகள் வளர்ந்து கொண்டே வருகின்றன. இந்த டெக்னாலஜிகள் வளர வளர நமக்கு என்ன மாதிரியான திடக்கழிவு நாம் உற்பத்தி செய்து கொண்டு வருகிறோம் என்றால் இ-வேஸ்ட் என்று சொல்வார்கள், மின் கழிவு. முடிந்தவரை இந்த மின் கழிவுகளை நாம் மறுசுழற்சி, நான் கடந்த வகுப்பில் சொன்னது போல 7R டெக்னாலஜி என்று சொல்வார்கள். மறுசுழற்சி, மறு பயன்பாடு, ரீகிஃப்ட் என்று சொல்வார்கள். இந்த முறைக்கெல்லாம் இந்த மின் கழிவுகளை நாம் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். முடிந்தவரை இந்த மின் பொருட்களை நாம் முடிந்தவரை தேவையானவற்றிற்கு மட்டும் பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்தோம் என்றால் அடுத்து வரும் சந்ததியினருக்கு நாம் குறைந்த அளவிலான மின் கழிவை மட்டும் விட்டு சொல்லும். அவ்வாறு செய்யாவிடில் நாம் மிகப்பெரிய பாரமாக இந்த மின் கழிவை நம்முடைய அடுத்த சந்ததியினருக்கு விட்டு செல்வோம். இந்த அபாயகரமான பொருட்கள் மற்றும் நாட்டில் உருவாகும் மின் கழிவுகளை சுற்றுச்சூழலுக்கு உகந்த மறுசுழற்சி, அதே போன்று உற்பத்தியாளர் நுகர்வோரை மறுபடியும் உற்பத்தி செய்யாமல் மறுசுழற்சி முறையிலேயே செய்ய வைப்பது, அதே போன்று மின் சுழற்சி செய்பவர்கள் மற்றும் மின்னணு சாதனங்கள் கூறுகளில் விற்பனை யுக்திகளை திறம்பட மேம்பாடு அடைய செய்தல், அதே போன்று இந்த மின் பொருட்களை முடிந்தவரை மீண்டும் மீண்டும் உற்பத்தி செய்யாமல் நாம் இந்த மறுசுழற்சி என்ற ரீதியிலே சென்றோம் என்றால் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நிலையான அபிவிருத்தி என்ற ஒரு கொள்கையின் கீழே நாம் சென்றோம் என்றால் இந்த மின்கழிவு 2050ஆம் ஆண்டுகளிலோ அல்லது இந்த நூற்றாண்டின் இறுதியிலோ நமக்கு மிகப்பெரிய சுமையாக அமைந்து விடாது. ஆனால் இதை நாம் இந்த மறுசுழற்சி அல்லது மறு பயன்பாடு என்ற குறையெல்லாம் தவிர்த்து கொண்டே சென்றோம் என்றால் இந்த மின்கழிவு மிகப்பெரிய சுமையாக தான் நமக்கு பிற்காலங்களில் வந்தடையும். பேட்டரி மேலாண்மை மற்றும் கையாளுதல் விதிகள் 2001. இந்த மின் பயன்பாடு அதிக அளவில் பயன்படுத்த ஆரம்பித்ததற்கு பிறகே நமக்கு இந்த பேட்டரிகள் மிகவும் அவசியமான ஒன்றாக அமைந்து விட்டது. அதற்காக தான் இந்த பேட்டரிகளுக்கு என்றே ஒரு மேலாண்மை மற்றும் கையாளுதல் விதி 2001 இயற்றப்பட்டது. மனித சமூகங்கள் மற்றும் சுற்றுச்சூழல், இந்த அலகில் நாம் இதுவரை பார்த்தவற்றை எல்லாம் ஒவ்வொன்றாக ரீகலெக்ட் செய்து கொண்டே வர வேண்டும். இதெல்லாம் ஏன் ஏற்பட்டுச்சு, ஏன் நம்ம போய் வனத்தை அழிச்சோம், நமக்கு ஏன் டேம் கட்டி கொடுக்குறாங்க, நமக்கு ஏன்
அணுக்கரு உலை கட்டி கொடுத்தா அதுல இருந்து கதிரியக்க ஆற்றல் நமக்கு வந்து ஏன் எடுத்து நமக்கு வீட்டுக்கு கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் நம்ம யோசிச்சோம்னா இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் வந்து இந்த மக்கள் தொகை பெருக்கம். இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரே பகுதியில் வாழும் ஒரே இனத்தை சார்ந்த தனிநபர்களின் குழுவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. நாம் உதாரணமாக சிட்டி என்று எடுத்துக்கொள்வோம், ரூரல் என்று எடுத்துக்கொள்வோம். சிட்டி பகுதிகளில் பார்த்தால் செறிந்த மக்கள் தொகை அதிகமாக காணப்படும். இந்த செறிந்த மக்கள் தொகை அதிகமாக காணப்படும் போது நம்மை சார்ந்த திடக்கழிவுகள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படும். அதே போன்று நமக்கு ஆற்றல் அதிகமாக தேவைப்படும். டிவி பார்ப்போம், ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுவோம், ஏசி யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே அதிகமா யூஸ் பண்றப்போ நமக்கு என்ன தேவைப்படும்னா அதிக அளவிலான எனர்ஜி, ஆற்றல் தேவைப்படும். இந்த ஆற்றல் உற்பத்தியை தான் காடை அழித்தோ வனத்தை அழித்தோ ஒரு டேம் கட்டினாதான் நமக்கு என்ன கிடைக்கும், ஹைட்ரோ பவர் எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி ஒரு அணுக்கரு உலை நிறுவினால் மட்டுமே நம்மளால் நமக்கு தேவையான ஆற்றலை, கதிரியக்க ஆற்றலை பெற்று அதை நாம் பயன்படுத்த இயலும். இதற்கெல்லாமே மூல காரணமாக இந்த மக்கள் தொகை பெருக்கம் அமைந்து விடுகிறது. கடந்த 100 ஆண்டுகளாக உலக மக்கள் தொகையின் விரைவான வளர்ச்சி பிறப்பு மற்றும் இறப்பு விகிதத்திற்கு இடையிலான வேறுபாட்டின் விளைவாகும். The difference between the birth rate and death rate இது இந்த 100 ஆண்டுகளுக்குள்ள மிகவும் வேறுபட்டதாக நமக்கு தோன்றுகிறது. பர்த் ரேட் இருக்கிற அளவுக்கே டெத் ரேட் இருக்குமா நமக்கு இருக்காது. அதே போன்று பர்த் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியா இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பர்த் ரேஷியோ ஜாஸ்தியா இருக்கு, மார்டாலிட்டி ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்குனாவே அங்கு மிக செறிந்த மக்கள் தொகை உண்டாகிவிட்டது என்று அர்த்தம். மக்கள் தொகை அதிகமாக ஆகுது என்றால் கன்சியூமர், இந்த உற்பத்தியாளர்கள், டீகம்போசர்கள்னு நம்ம படிச்சிருப்போம். இதுக்கு நடுவுல இந்த கன்சியூமர் ரேட் வந்து ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த கன்சியூமர் ரேட் ஜாஸ்தி ஆகிறப்போ இது எல்லாமே எதன் மீதான தாக்கத்தை உருவாக்கும் என்றால் சுற்றுச்சூழல் மீதான தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். நாம் நினைத்து கொண்டிருப்போம் நாம் நம்முடைய வீட்டில் இருக்கிறோம், நமது தந்தை நமக்கு சம்பாதித்து கொடுக்கிறார், அதை நாம் கன்சியூம் செய்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் நாம் என்ற ஒரு வார்த்தையிலே முடித்து விடும். ஆனால் நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கூர்ந்து நோக்க வேண்டும். அவ்வாறு கூர்ந்து நோக்கும் போது நமக்கு இந்த மக்கள் தொகை பெருக்கம் எவ்வாறான விளைவுகளை எல்லாம் சுற்றுச்சூழலின் மீது ஏற்படுத்துகிறது, எவ்வாறெல்லாம் நாம் சுற்றுச்சூழலை அழித்து நாம் அதை கன்சியூம் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற அறிவு நமக்கு தானாகவே வந்துவிடும். 1800 உலக மக்கள் தொகை சுமார் 1 பில்லியன் மக்கள். 2 பில்லியனை எட்ட 130 ஆண்டுகள் ஆனது. ஆனால் மக்கள் தொகை 45 ஆண்டுகளில் 4 பில்லியனை எட்டியது. இது எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு பாருங்க. இப்போது நாம் ஏற்கனவே 7 பில்லியனை தாண்டி விட்டோம். உலக வேர்ல்டு பேங்கின் கணக்கீடுகளின்படி 2050ஆம் ஆண்டுக்குள் சுமார் 10 பில்லியனை எட்ட வேண்டியிருக்கும். அப்போ 10 பில்லியனை நாம் இன்னொரு 30 ஆண்டுகளில் எட்டிவிட்டோம் என்றால் நமக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும், எவ்வளவு ப்ரொடியூசரை நாம் சார்ந்திருக்க போகிறோம், அப்பொழுது எவ்வளவு டீகம்போசர்கள் நம்முடைய அந்த உணவு சங்கிலிக்கு தேவைப்படுவார்கள், இதையெல்லாம் நினைத்து பார்த்தோமே என்றால் நாம் இந்த மக்கள் தொகை பெருக்கத்தை குறைக்கும் முயற்சியில் நாமவே நாம் ஈடுபட்டு விடுவோம். இங்கு என்ன இல்லை என்றால் இந்த சஸ்டைனபிள் நிலையான அபிவிருத்தி என்ற ஒரு கூறே இல்லை. நாம் நம்முடைய மனம் போன போக்கிலே சென்று கொண்டிருக்கிறோம். அவ்வாறு மனம் போன போக்கில் செல்லாமல் நாம் எங்கு செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய சுற்றுச்சூழல் சார்ந்த போக்கில் தான் நாம் செல்ல வேண்டும். அதையெல்லாம் இனிவரும் சந்ததியினர் கண்டிப்பாக பின்பற்றினால் மட்டுமே நாம் நீடித்த நிலைத்த வளர்ச்சியை நம்மால் எட்ட இயலும். இங்கு மக்கள் தொகை வளர்ச்சி பற்றிய ஒரு காணொளி. பேரிடர் மேலாண்மை, வெள்ளம், பூகம்பம், சூறாவளி மற்றும் நிலச்சரிவு ஆகியவை ஓரளவிற்கு நமது மக்கள் தொகையின் மீது
பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் வருகின்றன. இங்கு சுற்றுச்சூழல் நெறிமுறைகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இந்திய மற்றும் பிற மதங்கள் மற்றும் கலாச்சாரங்களின் பங்கு மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. அதாவது என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் என்று சொல்வோம். இந்த எத்திக்ஸை நாம் ஃபாலோ செய்யாமல் செல்வதால் தான் நாம் இவ்வளோ பெரிய மக்கள் தொகை பெருக்கத்தையும் இந்த மக்கள் தொகை பெருக்கத்தினால் இவ்வளவு வளங்களையும் நாம் சர்வசாதாரணமாக அழித்து கொண்டு வருகின்றோம். ஆகையால் இந்த சுற்றுச்சூழல் நெறிமுறைகள் என்பது மிகவும் முக்கியம். ஆனால் நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரை நம் அதிக அளவிலான மதங்கள் கலாச்சாரங்களை பின்பற்றுபவர்களாக இருப்பதினால் நம்மளால் இந்த நெறிமுறைகளை மற்ற நாடுகளை ஒப்பீடு செய்யும் பொழுது ஓரளவிற்கு பாதுகாப்பாகவும் அதே போல நாம் ஜனநாயக நாட்டில் இருப்பதால் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் செய்து இந்த நெறிமுறைகளை பின்பற்றி நமக்கு தேவையானதை சாதித்து கொண்டு வருகின்றோம். ஆனால் உலக நாடுகளில் இது போன்ற சுற்றுச்சூழல் நெறிமுறைகள் எல்லாம் பாதுகாக்கப்படுகின்றனவா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கும். நம்முடைய காடழிப்பு மக்கள் தொகை பெருக்கம் இதெல்லாம் எதற்கு உதாரணமாக அமைந்து விடுகிறது என்றால் இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன், டீஃபாரஸ்டேஷன், ஓவர் எக்ஸ்ட்ராக்ஷன் போன்ற அதிக அளவிலான பாதிப்புகளை தான் சுற்றுச்சூழலில் ஏற்படுத்தி வருகின்றன. இந்த சுற்றுச்சூழல் மாற்றங்கள் எல்லாம் இயற்கையை என்னவெல்லாம் உற்பத்தி செய்ய நிர்பந்திக்கிறது என்று நாம் பார்த்தோமே என்றால் நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு, சூறாவளி, நிலச்சரிவு மற்றும் இன்னும் பிற சுனாமி போன்ற பேரழிவுகளை எல்லாம் நாம் எதிர்மறையாக பார்க்கும் சூழலுக்கு தள்ளப்படுகின்றோம். இங்கு சுற்றுச்சூழல் நெறிமுறைகளை பற்றி காண்போம். சுற்றுச்சூழலுடனான மனித தொடர்புகள் தொடர்பான சிக்கல்கள், கொள்கைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை குறிக்கிறது. இப்போது நமக்கு ஒரு மரம் தேவைப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். இது வீட்டிற்கு முன் ஒரு மரம் வைத்திருப்போம். அந்த மரம் நமக்கு தேவைப்படுகிறது. அதே நமது அரசாங்கம் ரோடு போட வரும்பொழுது அந்த மரம் அவர்களுக்கு தேவையில்லாததாக இருக்கும். அப்போது அவர்கள் அதை வெட்டி விடுவார்கள். அதே நாம் நம்முடைய ஒரு 1200 சதுரடியில் நாம் வீடு கட்டுகிறோம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்முடைய எல்லைக்குள்ளே நாம் அந்த மரத்தை வைத்தால் அந்த மரத்தை நாம் 100 ஆண்டுகளுக்கோ அல்லது நம்முடைய சந்ததியினருக்கோ நம்மளால் எடுத்து செல்ல இயலும். ஆனால் நாம் அதை தவிர்த்து விட்டு நம் வீட்டிற்கு வெளியே ரோடு வரப்போகிறது, ஒரு 10 ஆண்டுகளிலோ 5 ஆண்டுகளிலோ வரப்போகிறது என்று தெரியும். அந்த மாதிரி இடத்தில் நாம் அந்த மரத்தை வைத்து விட்டு ஆனால் கவர்மெண்டில் அந்த மரத்தை வெட்டி விட்டார்கள் என்று குற்றம் சாட்டுவோம். அந்த மாதிரி அல்லாமல் சுற்றுச்சூழல் நெறிமுறையை முறையாக பயன்படுத்தி அதை முறையாக நாம் உள்வாங்கி கொண்டு பின்பற்றி சென்றோம் என்றால் நாம் நல்லதொரு சுற்றுச்சூழலை நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு நம்மளால் கொடுக்க இயலும். சுற்றுச்சூழல் நெறிமுறைகள் என்பது பயன்பாட்டு தத்துவத்தின் ஒரு கிளையாகும். இது அவற்றின் அடித்தளங்களையும் பல்லுயிர் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாத்து நிலைநிறுத்துவதற்கான அணுகுமுறைகள், செயல்கள் மற்றும் கொள்கைகளை சுற்றி உறுதியான சிக்கல்களையும் ஆய்வு செய்கிறது. இந்த நெறிமுறைகளை எல்லாம் நாம் பின்பற்றாமல் இருந்தோம் என்றால் நாம் சுற்றுச்சூழலால் மிகப்பெரிய பாதிப்புக்கு பின்வரும் காலங்களில் நாம் உள்ளாக்கப்படுவோம். இந்த நெறிமுறைகளில் 2 உள்ளன. ஒன்று இயற்கை நலன் சார்ந்தது, மற்றொன்று சுற்றுச்சூழல் நலனை சார்ந்தது. இவை இரண்டுமே நம் சமூகத்திற்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. சுற்றுச்சூழலை நாம் முறையாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு சுற்றுச்சூழலை நாம் முறையாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தோம் என்றால் நம் அடுத்த சந்ததியினர் மிகப்பெரிய பேரழிவுகளை சந்திப்பார்கள். அவை சுனாமியாக இருக்கலாம், நிலநடுக்கமாக இருக்கலாம், அல்லது இப்போதெல்லாம் உலக நாடுகள் அளவில் பயமுறுத்தி கொண்டு வருகிறார்கள்.
அது என்னவென்றால் பயோவார் என்று சொல்வார்கள். நாட்டிற்கு 5, 6, 3, 2, 1 என்று அதிக அளவிலான கதிரியக்க உலைகளை வைத்துக்கொண்டு உலக நாடுகளை பயமுறுத்தி வருகிறார்கள். அவற்றையெல்லாம் பயன்படுத்தாமலும் இருக்க வேண்டும். பயன்படுத்துவதை தவிர்க்கவும் நாம் உலக அளவில் அமைதியான மற்றும் மிகவும் தெளிவான நெறிமுறைகளை நாம் பயன்படுத்தி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு கற்றுக்கொண்டோமே என்றால் நாம் நல்லதொரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதே போன்று நீடித்த நிலைத்த வளர்ச்சி உடைய சுற்றுச்சூழலை நம்முடைய சந்ததியினருக்கு நாம் விட்டு செல்ல இயலும். அவ்வாறு நாம் இந்த கடந்த 4 வகுப்புகளில் பார்த்ததை எல்லாம் தவிர்த்து விட்டே அவங்க செய்யறாங்க, நம்ம ஏன் செய்யக்கூடாது, நம்ம செஞ்சா நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, இந்த சட்டம்லாம் இருந்தா சட்டத்துக்குள்ள ஓட்டையெல்லாம் நிறைய இருக்கும், அந்த ஓட்டை வழியா நம்ம தப்பிச்சு வந்துடலாம், அந்த மாதிரியான ஒரு மேம்போக்கான சிந்தனைகள் எல்லாம் நாம் வைத்து கொண்டே சென்றோம் என்றால் நம்முடைய அடுத்த சந்ததி மிகவும் துன்புறுத்தல்களுக்கும் மற்றும் மிகவும் கடுமையான வாழ்க்கை முறையை தான் அவர்களால் வாழ முடியுமே தவிர நம்மளை போன்ற நாம் ஓரளவுக்கு அமைதியான வாழ்வியலை வாழ்ந்து வருகின்றோம். அவ்வாறான வாழ்வியலை நம்மால் வாழ இயலாது. ஆகவே சுற்றுச்சூழல் நெறிமுறைகளை பயன்படுத்தி வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.